மன்னர் ஆட்சிக்கு இடமில்லை, முதல்வராகவே யாரும் பிறக்கவில்லை அப்படின்னு ஆதவர்ஜுன் பேசியிருக்காரு. இந்த கருத்துக்கள் சர்ச்சையாகி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மக்களுக்கு உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட மனுக்களை வாங்குகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கிறோங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் மக்கள் நல்ல விதத்தில் எங்களை பயன்படுத்தி கொள்கின்ற அளவுக்கு தான் ஒரு நல்ல ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் போல சொல்லும்போது அவங்க இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவரும் எங்கள் இயக்கத்தை சார்ந்த தலைவரும் உட்கார்ந்து பேசுவாங்க. ஏற்கனவே மதுவிலக்கு மாநாடு திருமாவளவன் நடத்தும்போது அது பெரிய கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துற ஒரு விதமா இருந்துச்சு. இப்ப இவர் பேசுறதும் அப்படி இருக்கு. கூட்டணியில போதிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா பார்க்கலாமா? எங்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அண்ணன் தம்பி உறவோடு தான் தலைவரே சொன்ன மாதிரி இது கொள்கைக்கான ஒரு கூட்டணி என்று அவர் ஆரம்பத்திலே சொன்னார். அதனால தான் வலுவாக எங்கள் கூட்டணி இருந்து கொண்டு கூட்டணி ஏதாச்சும் இப்போ பிரிவு வந்துடாதா அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக நாங்கள் இடம் தர மாட்டோம். போன்ற பொதுவான புத்தக வெளியீட்டு விழா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது அவங்க கலந்துக்கிறதுல நம்ம எதுவும் அழுத்தம் கொடுக்குறோமா? ஏன்னா திருமாவளவன் கடைசி நேரத்தில் கலந்துக்கல, அழுத்தம் எதுவும் இருக்காங்க? திருமாவளவன் பொறுத்த வரைக்கும் அவர் சுயமரியாதைக்காரர். அவர்லாம் அப்படி அவ்வளோ ஈஸியாக அவர் யாரும் அழுத்தம் கொடுத்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவர் கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். அந்த தலைவரை மதிக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். நன்றி.